ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நியாயம். ஆனா உங்க நியாயமும் என் நியாயமும் என்னைக்குமே ஒத்துப்போகாது. இவ்வளவு பிடிவாதமா இருந்தா எப்படி? இந்த பிரச்சனைக்கு என்னதான் முடிவு? முடிவுதான் கண்டுபிடிச்சாச்சே, டைவர்ஸ். அதை செஞ்சிட வேண்டியது தானே? தீபா, உங்களால எனக்கு உதவி செய்ய முடியும்னா அது நீங்க சந்தியாவை சீக்கிரம் கண்டுபிடிச்சு அந்த செல்வாவோட சேர்த்து வச்சுட்டு என்ன விடுதலை பண்ண வேண்டியதுதான். என்னை சமாதானப்படுத்துறத விட்டுட்டு அந்த வேலையில போய் இறங்குங்க. இல்லம்மா, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, எதுவும் பேசாதீங்க, போங்க. போங்க. என்னங்க? அது தீபா ஹால்ல. தீபாவா? ஹால்லியா? என்னாச்சு? குழந்தை இன்னும் தூங்காமலே இருக்கா. அந்த அளவுக்கு மனசளவுல உடைஞ்சு போயிருக்கா. அவ சரியா சாப்பிட கூட இல்லைங்க. அவளுக்கு பிடிச்சத நான் செஞ்சுதான் வைக்கிறேன். ஆனா அவ அதெல்லாம் தொட்டு கூட பாக்குறது இல்லைங்க. எதையுமே பிராக்டிக்கலா எடுத்துக்கிறவ தானே தீபா. சந்தியா தான் ரொம்ப எமோஷனல். ஆனா நம்ம தீபா அப்படி இல்லையே. யாராவது சொந்தக்காரங்க இறந்து போயிட்டாங்க செய்தி வந்தா கூட நான் ஃபீல் பண்ணுவேன். அதுக்கு அவ என்ன சொல்லுவா தெரியுமா? அப்பா, எல்லாரும் ஒரு நாள் சாக வேண்டியவங்க தானப்பா, அதுக்கே இவ்வளவு ஃபீல் பண்றீங்கன்னு கேட்பா. அப்படி என்ன சமாதானம் பண்ணுவா. ஆனா அவ ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறான்னு தெரியலையே. ஒருவேளை அக்காவை லவ் பண்ணவர நம்ம தலையில கட்டி வச்சிட்டாங்களேன்ற கோவமோ என்னவோ. இந்த காலத்து பிள்ளைங்க மனசுல என்ன இருக்குன்னு யாருக்குங்க தெரியுது? பொதுவா பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா பெத்தவங்க கடமை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம கடமை பிள்ளைங்க கல்யாணத்துல தான் ஆரம்பிக்குது. கடவுள் தான் காப்பாற்றணும். இந்தாங்க சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ பூஜா. மிஸ்டர் தீபக், ஒரு விஷயத்தை உடைக்கிறது ரொம்ப சுலபம், பட் உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் கல்யாணம் ஆகி 1 வருஷம் தான் ஆகுது. ஆனால் நீங்கள் இங்கே வந்த 1 மணி நேரத்துக்குள்ளே டைவர்ஸ்னு 100 தடவை சொல்லிட்டீங்க. வாஸ்தவம் தான் சார். எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி 1 வருஷம் தான் ஆகுது. ஆனால் அவள் நிறைய விஷயங்களை என்கிட்ட மறைச்சிட்டாலே சார். என் வாழ்க்கையே இருண்டு போச்சு சார். அப்படிப்பட்ட துரோகியை நான் எப்படி சார் மன்னிக்க முடியும்? என் லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போலீஸ்காரங்க எங்கள் வீட்டுக்கு வந்து என் ஒய்ஃபை விசாரிச்சாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது அவள் சிங்கப்பூரில் கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கா. அப்போ விசா டைமும் ஒர்க் பர்மிட்டும் முடிஞ்சதுனால 3 மாதம் சிங்கப்பூர் ஜெயிலில் இருந்திருக்கா. அந்த உண்மை எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது. அவள் என் மேலே அன்பாக தான் சார் இருக்கா, பாசமாக தான் இருக்கா. ஆனால் என்ன சார் பிரயோஜனம்? இத்தனை நாளா 1 வருஷமா என்கிட்ட மறைச்சிருக்கா. இதை என்கிட்ட சொல்லவே இல்லை. இது எவ்வளவு பெரிய விஷயம். யூ ரைட் தீபக். சார், இவ செஞ்சது சாதாரண தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா ஜெயிலுக்கு போற அளவுக்கு பெரிய தப்பு பண்ணிருக்கா. அவளுக்கு என் மனைவியா இருக்க என்ன தகுதி இருக்கு? நியாயமா அவ இதை என்கிட்ட சொல்லி இருந்தா நான் மன்னிச்சு விட்டுருப்பேன். ஆனா போலீஸ் வர்ற வரைக்கும் இந்த விஷயத்தையே மறைச்சிட்டா. அவளை இனிமே நான் எப்படி சார் நம்புவேன்? அவளுக்கு குழந்தை பிறந்தாலும் அதை நான் எப்படி ஏத்துப்பேன்? அவ இனிமே எதை செஞ்சாலும் அவ செய்யறது சரியா தப்பா, சொல்றது உண்மையா பொய்யா அப்படின்னு தான் நான் நினைப்பேன். சார், என் இடத்துல இருந்து நீங்களே யோசிச்சு பாருங்க சார். யூ ரைட் மிஸ்டர் தீபக். இந்து திருமண சட்டம் என்ன சொல்லுதுன்னா, கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சில முக்கியமான ரகசியங்களை மறைச்சி கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும்,
மனசாட்சிப்படி பார்த்தா ஒரு மனைவியானவள் இவ்வளவு முக்கியமான விஷயத்த கணவன்கிட்ட இருந்து மறைச்சிருக்கவே கூடாது. இப்படி செய்றவங்க நாளைக்கு ஒரு கொலையும் செஞ்சு அதையும் மறைக்கலாம். ஆனா அந்த உண்மை கண்டிப்பா ஒரு நாள் வெளியே வரும் மிஸ்டர் தீபக். அப்ப நம்ம மனசு என்ன பாடுபடும்? கிரிமினல் ரெக்கார்ட்ல இருக்கிறவங்க எலெக்ஷன்ல நிற்கவே கூடாதுன்னே சட்டம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய விஷயத்தை மறைச்சவங்க வாழ்க்கை ஃபுல்லா தன் கணவனோட எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? தன் கணவன்கிட்ட இருந்து அந்த விஷயத்தை மறைக்கிறது தப்பு தானே? எக்ஸாக்ட்லி சார், தட் இஸ் மை பாயிண்ட். ஓகே, டைவர்ஸ்க்கு இந்த ஒரு பாயிண்ட் போதும். நான் இந்த டைவர்ஸ் கேஸ் எடுத்துக்கிறேன். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் நாளைக்கு ஆஃபீஸ் வாங்க, நம்ம டீட்டெயிலாக பேச. ஓகே சார், அப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ சார். வரேன் சார். பூஜா, எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்குமா, நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே, பை. யார் இந்த நேரத்துல? யார் அது? டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டேன். கதவு திறக்குமா? ஒரே ஒரு தடவைமா ப்ளீஸ். மா, நான் சாக போறேமா. கடைசியா ஒரே ஒரு தடவை உங்க முகத்தை பார்த்துட்டு போயிடுறேமா. கதவு திறக்குமா? மா, மா, உங்க முகத்தை பார்க்காம நான் இங்கிருந்து போக மாட்டேமா. ஏன் சத்துருமாமா? கதவை திறங்கம்மா ப்ளீஸ். ஒரே ஒரு தடவைம்மா. மா, என்ன மன்னிச்சிருக்குமா? அம்மாவுக்கு செய்யற துரோகமும் ஃப்ரெண்டுக்கு செய்யற துரோகமும் ஒண்ணுதான்டா. உன்னை மன்னிக்கவே முடியாது. நான் செஞ்ச தப்புக்கு ஜெயிலு தண்டனை அனுபவிச்சிட்டேனம்மா. கோர்ட்டு கூட என்ன மன்னிச்சு விடுதலை பண்ணிட்டாங்க. கொலை செஞ்சவன் கூட சில சமயம் சாமர்த்தியமா சட்டத்தை ஏமாத்தி தப்பிச்சிடுறான். அதனால அவன் நியாயமானவனா? தப்பு தப்பு தான். மா, திருந்தினவனை மன்னிக்காதது கூட ஒரு தப்பு தானம்மா? டேய், உன் கூட எனக்கு என்ன பேச்சு? எதுக்கு வந்த அதை மட்டும் சொல்லு. மா, கையில காசே இல்லம்மா. ஒரு வாரமா பட்டினி, சாப்பிடவே இல்லை. நேர்மையா ஏதாவது தொழில் பண்ணலான்னு பார்க்குறேன். ஒரு 2 லட்ச ரூபா பணம் கொடுத்தீங்கன்னா நான் எப்படியாவது பொழைச்சிப்போம்மா. ப்ளீஸ்மா, தயவு செஞ்சு இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. நீ என் புள்ளையே இல்ல. போயிங்க இருந்து போன்னு சொன்னேன். இப்ப நீ போல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேனா? போடா. என்ன புரிஞ்சுக்கோங்கம்மா. உன் மேல இறக்கமே படக்கூடாதுடா. என் மனசை நான் கல்லாக்கிக்கிறேன். கை கால்லாம் நல்லா தானே இருக்கு. எங்கேயாவது கூலி வேலை செஞ்சு பழிச்சுக்க போ. போ. வேணாம்மா. போடா. வா. மா, கதவு திறங்குமா.
மா வச்சு தாங்க முடியலம்மா. கடவுளே கடவுளே, என் புள்ள இப்படியே சொந்த வீட்டுல பிச்சைக்கார மாதிரி சாப்பிடணும். ஐயோ கடவுளே. ஐயோ இருடா, தண்ணி கொண்டு வர. இந்த இந்த இந்த. வாடா வாடா வா வாடா வா வா வா. டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிடலாம். வா அங்க வா, அங்க வந்து உட்காரு. வா உட்கார் உட்கார் உட்கார். மெதுவா சாப்பிடு, மெதுவா சாப்பிடு. நீ பொறுமையா சாப்பிடுப்பா. இந்த வர. சாப்பிட்டியா? சாப்பிட்டுமா. இந்த பார், நீ நடிக்கிற திருந்தவே திருந்தாத ஜென்மம்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் பெத்த பாசம் பொறுக்க மாட்டேங்குது. நீ கொலைகாரனா கொள்ளைக்காரனா ஆனா கூட பரவாயில்ல, இப்படி பிச்சைக்காரனா ஆகாதடா. இதுல 25,000 ரூபாய் பணம் இருக்கு, எடுத்துட்டு போயிடு. இனிமேல மூஞ்சிலே முழிக்காத. ஏதாவது பேசின இந்த பணமும் கிடைக்காது. படே கிளம்பு போ. நான் வரேம்மா. வராத போ. என்கிட்ட இல்லாத பணமா இருந்தாலும் அம்மாவுக்கு என் மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு ஒரு சின்னதா டெஸ்ட் பண்ண. சும்மா சொல்லக்கூடாது, நிறையவே இருக்கு. இது போதும் இந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் நுழையிற. டிஃபன் ரெடி, வந்து சாப்பிடுங்க. என்ன டிஃபன்? அதை சொன்னாதான் வருவீங்களா? எதுவா இருந்தா என்ன, வந்து சாப்பிட வேண்டியதானே. ஏன் காலங்காத்தால இப்படி கடிக்கிற? ஒரு பொண்ணு அப்படி போயிட்டா, இன்னொரு பொண்ணு இப்படி ஆயிட்டா. உங்களை மாதிரிலாம் எனக்கு பொறுமை கிடையாது. நெஞ்சுக்குள்ள 1000 விஷயம் அழுத்திட்டு இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் நெஞ்சு பிடிச்சு செத்துற போறேன். என் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு என்னை கிண்டி கலராம வெந்ததை தின்னுட்டு ஓரமா இருக்கிற வழிய பாருங்க. உங்க பொண்ணையும் சாப்பிட கூப்பிடுங்க. தீபா, தீபா. என்ன? ஏமா நீயும் இப்படி காரணம் இல்லாம கோவப்படுற? என்னன்னு தான் கேட்டேன். அது ஒரு தப்பா? கேக்குற விதம்னு ஒண்ணு இருக்குல்ல. சரி, என்ன? சாப்பிடவாமா? எனக்கு வேண்டாம். ப்ளீஸ், இப்ப நீ வரலன்னா நானும் சாப்பிடல, உங்க அம்மாவும் சாப்பிட மாட்டா. இப்படி எமோஷனலா மிரட்டி மிரட்டியே காலையில டிஃபன்ல இருந்து கல்யாணம் வரைக்கும் என்ன கொண்டு போய் விட்டுட்டீங்க. ப்ளீஸ் தீபா, என்னால முடியல. எங்கூட விதண்டாவதம் பண்ணாத. சரி போங்க, வரேன். நீ வாமா, நான் போறேன். ஐயய்ய, விட மாட்டீங்க போல இருக்கே. சரி நீ வா. அவ வர்ற.
ஸ்பூன் எடுத்து வை. தீபா என்னாச்சு? என்னமாச்சு? ஐயோ, தீபா என்னமாச்சு? தீபா. என்னாச்சு? என்ன சொன்னீங்க இவ்வள? ஐயோ நான் ஒன்றும் சொல்லல. சாப்பிட கூப்பிட்டேன் வரேன்னா அப்புறம் திடீர்னு மயங்கி கொடுத்துட்டா என்னன்னு தெரியலையே. ரூம் கூட்டி போய் பெட்ல படுக்க வை. சரி சரி, நான் இவ்வளவு பாத்துக்கிறேன். பக்கத்து வீட்டுல டாக்டர் இருப்பாரு. சரி சரி, நீங்க போய் அவரை நான் கூட்டிட்டு இப்ப வாங்க. கூப்பிட்டு வந்துடுறேன். தீபா 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 இங்க பாரு. தீபா இந்த தண்ணி குடி. வாங்க டாக்டர். இந்த ரூம். கௌரி டாக்டர். வாங்க டாக்டர். சார் உங்க பொண்ணுக்கு ஒன்றும் இல்லை சார். ஏம்மா கல்யாண பொண்ணு எப்படி இருக்க? என்ன பிறந்த வீட்டுக்கு வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்க? இல்ல டாக்டர். நீ எப்பவுமே அடுத்தவங்களுக்கு தானே ரத்த கொதிப்பெல்லாம் கொடுப்ப. இப்போ உனக்கு பிபி அதிகமா இருக்கு. என்ன விஷயம் தீபா? இல்ல ஒண்ணும் இல்ல டாக்டர், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. என்ன அதுக்குள்ள உங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்ட? எங்க உன்னோட ஹஸ்பண்ட்? அவர் ஆபீஸ்க்கு போயிருக்காரு. சரியா சாப்பிடுறது இல்ல டாக்டர், சரியா தூங்குறதும் இல்ல. ஆமா டாக்டர். கல்யாணம் ஆனாலே அப்படிதானம்மா. புது உலகத்துக்குள்ள போறாங்க. அந்த டென்ஷன், ஒரு எதிர்பார்ப்பு இதெல்லாம் இருக்கதானே செய்யும். உனக்கு எந்த வியாதியும் இல்லம்மா, ப்ரெஷர் தான். சாப்பிடாததுனால மயக்கம் வந்திருக்கு. டேப்லெட் ஏதாவது எழுதி கொடுங்க டாக்டர், நான் சாப்பிடுறேன். 2 வேளை நல்லா தூங்குமா, 3 வேளை நல்லா சாப்பிடு. நல்லா எல்லாத்துட்டையும் பேசி சிரிச்சு கலகலன்று சரியாயிடும். ரொம்ப வீக்கா இருக்க, கூடிய சீக்கிரம் மாசம் ஆயிடுவ. அதுக்கு தயாராக வேண்டாமா? இந்த டேப்லெட்ஸ் மட்டும் வாங்கி கொடுங்க. ஓகே டாக்டர். உங்க பொண்ணுக்கு ஒன்றும் இல்லை. அவ மனசுல சங்கடம் வராம பாத்துக்கங்க. நிச்சயமா சந்தோஷமா இருப்பா. என்ன தீபா, சரிதானமா நான் சொல்றது? இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு. புருஷனோட அங்கங்க போயிட்டு வா, சந்தோஷமா இரு. உடம்புக்கு ஒன்றும் ஆகாது. நான் வரேம்மா. இதோ வரேன் டாக்டர். கௌரி அவளுக்கு சூடா குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடு. சரி நான் டாக்டர் அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். சரி. ஏய், இட்லி எடுத்து வை. என்ன பெப்பர் பேன் பார்த்துட்டு இருக்க? அப்படின்னு யோசனை. என்னங்க, நேற்று ஆஃபீஸில் என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்ததோ இல்லையோ, நீ எங்கள் வேலைக்கு சேர்ந்துட்டில்ல, கண்டிப்பாக வேலை நடந்திருக்காதுன்னு தெரியும். அது இல்லைங்க, அவர்கிட்ட நான் வசமாக மாட்டிக்கிட்டேன். ஒரு 4 இடத்துல விளம்பர பலகை கான்ட்ராக்டை ரெனுவல் பண்ணாமல் விட்டுட்டேன். உடனே காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டாரு. அப்புறம் உன்னால எனக்கு அவ்வளோ நஷ்டம், உன்னால எனக்கு இவ்வளோ நஷ்டம்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அவர் பேசுனதை பார்த்தா கண்டிப்பா என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாருன்னு நினைச்சேன். அவ்வளோ மோசமாவா பேசினாரு? இது பத்தாதுன்னு மாடியில இருந்து வேற பாத்திரம் உருட்டுற சத்தம் கேட்டுச்சுங்க. யாரோ பொம்பளை வேற கத்துற சத்தம் கேட்டுச்சு. நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன் தெரியுமா. அப்புறம் அவர் என்ன பார்த்து, நீயே மாடியை பாக்குற, ஒழுங்கா உன் வேலையை பாரு, இல்லைன்னா உன்னை தொலைச்சிருவேன்னு என்ன மிரட்டிட்டு போயிட்டாருங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த சத்தமும் போயிடுச்சு. என்னங்க, அந்த மாடியில என்ன இருக்கும், யார் இருப்பாங்க, ஏன் கத்துறாங்க? என்னடி என்னமோ விக்ரமாதித்தன் கிட்ட வேதலாம் கதையை சொல்லிட்டு கேள்விக்கு பதிலை கேட்ட மாதிரி எங்கிட்ட கேட்டுருக்க. நான் பதில் சொல்லனே என் தலையை நான் சுக்குநூறாவே வெடிச்சிரும். அப்போ நான் என்ன வேதாளமா? சச்சா, அப்படி சொல்லுவேனா? வேதாளம் இன்னும் அழகா இருக்கும். சும்மா இருங்க.
சரி, நான் சீரியஸாகவே சொல்கிறேன். நீ சொல்கிறதெல்லாம் கேட்க கொஞ்சம் கூட நல்லா இல்லை லீலா. எனக்கு என்னமோ அன்னைக்கு அந்த பொண்ணு வந்து சொல்லிச்சே சுந்தரமூர்த்தியை பற்றி, அதெல்லாம் உண்மையோன்னு தோணுது. அந்த ஆளோட ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் கூட நல்லா இல்லை. அதனால நீ இனிமேல் அங்கே வேலைக்கு போகாத, வேலையை விட்டுரு. உங்களுக்கு பொறாமைங்க. எங்க இவன் நம்மளை விட அதிகமா சம்பளம் வாங்கிடுவாளோன்னு பொறாமை. இதில் என்னடி போகாமல் இருக்கு? நீ இந்த வீட்டுக்காக தான் சம்பாதிக்கிற, நானும் இந்த வீட்டுக்காக தான் சம்பாதிக்கிறேன். நான் உன் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். இல்லைங்க, நான் பண்ணது தப்பு தான். அவர் முதல் நாள் அவ்வளோ சொல்லியும் அந்த கான்ட்ராக்டை ரெனுவல் பண்ணாம விட்டுட்டேன். அது ஏன் தப்பு தானே? என்னடி இது? கேள்வியும் நானே பதிலும் நானேங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஒன்றும் இப்படி பேசு, இல்லைன்னா அப்படி பேசு. எப்படியும் பேசுவா லீலா. தண்ணியை குடிங்க. மாடியில யார் சத்தம் போட்டா நமக்கு என்ன? நமக்கு ஒரு பொம்பளை குழந்தை இருக்கு. அத மனசுல நினைச்சுக்கிட்டு வேலைக்கு போனோமா, ஒழுங்கா சம்பளம் வந்துச்சா, தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு தானே இருக்கணும். நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன். லூஸ் அடி நீ மென்ட்ல என்னையும் மென்ட்லாக்காத. எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நானும் கிளம்புறேன். சம்பளம் வாங்குற வரைக்கும் பல்ல கடிச்சுக்கிட்டு சமாளிச்சாகணும்ல, அதுக்கப்புறம் யோசிக்கலாம். ஏங்க, ரெடி ஆயிட்டு லைட்டு ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணாம வந்திருக்கீங்க பெட்ரூம்ல. போங்க, போய் ஆஃப் பண்ணுங்க. ஏன் நீ போய் ஆஃப் பண்ணக்கூடாதா? ஹலோ மிஸ்டர், உங்களை விட எனக்கு தான் சம்பளம் அதிகம். ஒழுங்கா போய் ஆஃப் பண்ணிட்டு போங்க. போங்க. போறேன், எல்லாம் என் தலையெழுத்து.